அச்சதி முன்னிட்டு பாருங்க வாழை மரங்கள் எல்லாம் கட்டி தங்க காசு குழுக்கள்ல தங்க காசு கொடுக்கும். இங்கே பாருங்க ஃபாரினர்ஸோட சேர்ந்து நிற்கிற மாதம் 6ஆம் தெரு ஒன்று ஐடியம் இருக்கிறதால வந்து அக்ஷயில் ரஞ்சித் பிளாக் அக்ஷய திதி என்பது ஒரு திதி. லலிதா ஜுவல்லரி அச்சதி முன்னிட்டு பாருங்க. தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அச்சதியில் பார்த்தீங்கன்னா இந்த நகைகள் வந்து நல்லமன்னு சொல்லி இந்த யாழ்ப்பாணத்தில் இப்போ யாழ்ப்பாணத்தில் கஸ்தூரியா ரோட்டில் இருக்க முழு நகை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளை கட்டி இருக்குது. அதை முன்னிட்டு தான் வந்து நாங்கள் காணொலி அமைய போது பாருங்க எப்படி இந்த நகை கடை என்னத்துக்கான இந்த அச்சதி கொண்டாடுவது எல்லாம் இந்த காணொலியில் வரும். மறக்காமல் உங்களை ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி திறந்து பார்ப்போம். நகைக்கடையில் எல்லாம் வந்து மாலையெல்லாம் போட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்கானதான் நகருக்காக நிற்கிறோம். என்னத்துக்காண்டி என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அச்சயதி. இந்த அச்சயதி பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்ற கடைகள் அனைத்தும் வந்து பூட்டி இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ நாங்கள் நகைக்கடைகளுக்கு போய் என்ன மாதிரி அச்சயதி முன்னாடி இருக்குன்னு சொல்லி தான் காட்ட போகிறோம். இப்படி காலையில் தொடர்ந்து பாருங்க. இப்போ ஸ்டான்லி வீதியால் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பின் ரோட்டால் வந்துட்டோம். ஆக்களே இல்லை பாருங்க டவுனுக்கு. இதில் கரையில் பாருங்க தனியார் பஸ்ஸுகள் இருக்குது. அச்சதியை முன்னிட்டு பாருங்க வாழை மரங்கள் எல்லாம் கட்டி கடையில் முன்னுக்கெல்லாம் மாலைகள் எல்லாம் போட்டு ரோடங்கள் எல்லாம் வச்சு லலிதா ஜுவல்லரி கடையிலுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றபடியெல்லாம் ஆட்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாளைய தினம் தானே நாள்
எல்லா நகை கடையிலும் இன்றைய தினம் திறந்திருக்கணும். நாளைய தினம் தான் நாள் 11 மணி மட்டும், இன்றைய தினம் 10 மணி மட்டும் எல்லாம் கடையில் திறந்திருக்கேன் வச்சது என்று. நாங்கள் இன்றைக்கு அச்சதியில் பார்த்தீங்கன்னா நகுலா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. இந்த அச்சயதிதி வந்து என்னத்துக்காக செய்யப்படுவது? அக்ஷய திருதி இன்றைக்கு வந்து இந்த முறை அக்ஷய திருதியை 19, 20ஆம் தேதியில் கொண்டாடணும். அக்ஷய திதி என்றது ஒரு திதி. அந்த திதிக்கான காலப்பகுதி வந்து 19லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதாவது வந்து அள்ள குறையாத பாத்திரம் அக்ஷய பாத்திரம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த அட்சய திதியில் நீங்கள் வந்து வேண்டக்கூடிய நகைகள் வந்து உங்களுக்கு சேரும். தங்கம் வேண்டும் நீங்கள் சொல்லிக்கோன்னா தங்கம் அந்த வருடம் பூரா இல்லாட்டி உங்களுக்கு அந்த அடுத்த அட்சய திதி வரைக்கும் சேரும். இல்லாட்டி உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் தங்கத்தை வேண்டக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் வரும். என்னிட்ட வந்து நிறைய கஸ்டமர் சொன்ன விஷயம், அக்கா நாங்கள் அக்ஷய திதி அந்த உங்கள்கிட்ட தங்கத்தை வேண்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு கொஞ்சம் எங்களால் சேர்த்து தங்கத்தை சேர்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. தங்கம் சேரும் என்றபடியாக அந்த அக்ஷய திதியில் தங்கத்தை சேர்த்துருந்தாங்க. இப்போ ஒரு பவுன் என்ன விலை போகுது? இன்றைக்கி சாதாரணமாக அதே தானே உங்களுக்கு 4,02,000 ரூபா பட்ச விலை. நாங்கள் எல்லாம் 3,85,000 ரூபாயிலிருந்து 3,95,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். அதாவது தனி பவுன் இது. இப்போ பொக்ஸைன் ஒரு பவுன் எடுக்கிறேன்டா என்ன பெறுமதி வரும்? பொக்ஸைன் ஒரு பவுன் எடுக்கிறேன்னா 380 வரும். அதாவது 22 கரெக்டோ? 22 கரெக்ட். 24 கரெக்டில் வந்து ஆபரண தங்கங்கள் எதுவுமே இன்னும் அறிமுகப்படுத்த இல்லை. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் அது இருக்கும், எங்கள்கிட்ட இன்னுமே அறிமுகப்படுத்த இல்லை. நாங்கள் அதாவது உலகளாவிய ரீதியில் மேக்ஸிமம் முக்கால்வாசிக்கு மேலே 24 கரெக்டில் இன்னும் அறிமுகப்படுத்த இல்லைன்னா தங்கம் வந்து பாரம் கூடிடும். 22 கரெக்டில் தான் இப்போதைக்கு ஆபரண தங்கம் நாங்கள் செய்யலாம். சரிங்க. அப்போ இன்றைக்கு என்ன சலுகைகள் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கீங்க? எங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷலான சலுகை என்னன்னு சொல்லி சொன்னால் ரெக்கமெண்டேஷன் குழுக்கள் சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள்கிட்ட தங்க ஆபரணங்கள் வென்ற அவ்வளவு பேருக்குமே பெருமதியான பரிசு பொருட்கள் கொடுப்போம். அதை விட அவங்க வந்து எங்கள்கிட்ட தங்கத்தை வேண்டிட்டு தங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லாட்டி உறவுகளுக்கோ வந்து நீங்களும் இந்த இடத்துல நகையை வேண்டுங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட அனுப்பிச்சு நம்ம சொல்லி அவை வந்து யார் அதை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பினமோ அவையோட பில் நம்பரை சொல்லி எங்கள்கிட்ட நகை வேண்டினோம்னு சொல்லிச்சோன்னா அவைக்கு வந்து தங்க காசு குழுக்களில் தங்க காசு கொடுக்குறீங்க. குழுக்களில் தங்க காசு அச்சதியில் மட்டுமா இல்லாட்டி இல்லை, அது வந்து நாங்கள் 19ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஆனால் அந்த ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து 19, 20ஆம் தேதி கட்டாயம் அக்ஷய திதிக்கு நகை எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த குழுக்கள் வந்து அக்ஷய திதிக்கு நகை எடுத்த ஆட்களுக்கு தான் அவங்க வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பக்குள்ள தங்கத்தை வெல்ற வாய்ப்பு அதிகம். அப்போ அதுதான் நாங்கள் இந்த முறை போன முறை நாங்கள் அறிமுகப்படுத்தி நிறைய பேர் சொன்னாங்க என்னென்னு சொல்லிச்சு குழுக்கள் வச்சு தங்களுக்கு வந்து எதிர்பார்க்க இல்லை தாங்க இப்படி பரிசுகள் கிடைக்கும் வந்து. ஸோ இது வந்து நாங்கள் உடனடியாக ஒரு 2-3 நாள்லேயே முடிவெடுத்தோம். இந்த முறை ஒரு ஆச்சரியமான குழுக்கள் வந்து செய்யணும்னு சொல்லி நாங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன் குழுக்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். சரி, சந்தோஷமாக்கா. உங்களோட வியாபாரம் வந்து சிறப்பாக நடக்க வாழ்த்துக்கள். நன்றி. ரெக்கமெண்டேஷன் குழுக்கள் அதாவது வந்து நீங்கள் எங்களுடைய அக்ஷய திதி வாடிக்கையாளராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 19, 20ஆம் தேதி எங்கள்கிட்ட நகையை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நீங்கள் வந்து எங்களை பரிந்துரை செய்வீர்களாக இருந்தால் அவங்களுக்கும் பரிசுகளை வெல்ல வைக்கலாம். நீங்கள் எப்படின்னு சொன்னால் நீங்கள் தங்கத்தை வேண்டுகொண்டு அவைக்கு பெருமதியான பரிசுகளை வெல்ல வைக்கலாம். அதுக்கு நீங்கள் எங்களை அவைக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது பற்றி இந்த முழு விவரம் நாங்கள் எங்களோட இந்த லீஃப்லெட்டில் கொடுத்துருக்குறோம். கட்டாயம் இது வந்து எல்லாருக்குமே பிரயோஜனமாகவும் ஒரு என்ன சொல்கிறது இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு வித்தியாசமான ஒரு குழுக்களாக இருக்கும்.
வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணா கடையின் பேர் சிவசக்தி ஜுவல்லரி. போன ஆண்டும் அன்னைய கடையில் வந்து நான் அதே அச்சதியில் எடுத்து நான் அதே மாதிரி இந்த ஆண்டும் வந்திருக்கேன். என்ன மாதிரி இந்த அச்சதியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கினா தங்கம் பெருகுன்ற ஒரு ஐடியா இருக்கிறதால வந்து அக்ஷயில மக்கள் தங்கம் கொண்டு செய்கிறார்கள். அதில் வந்து எனக்கு கடைகளும் வந்து சிறப்பாக அலங்காரங்கள் செஞ்சு ஒழுங்குபடுத்தி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அச்சதியில் என்ன தங்கம் பண்ணுறது நல்லது? அந்த சில பேர் சொல்லி நம்ம இந்த கோயின்ஸில் வந்து அம்மன் கோயின்ஸ் அப்படி அதுகள் வேண்டி தங்கங்கள் வேண்டி வைக்கணும்னு சொல்லி அக்ஷயதிக்கு என்ன தங்கமாக ஒரு சின்ன ஒரு மஞ்சள் வாங்கினாலும் இல்லை இருந்தாலும் ஒரு பவுன் வாங்கினாலும் அப்படி கணக்கு இல்லை. தங்கம் வாங்கினா சரி அக்ஷயதி அன்றைக்கு. இப்போ ஒரு பவுன் என்ன விலை போகுது? ஒரு பவுன் வந்து தூய தங்கம் 24 கேரட் வந்து 4,02,000 போகுது. 22 கேரட் ஆபரண தங்கம் வந்து 3,68,500 போகுது. அதாவது நகையாவோ இல்லை தங்கமா மட்டுமோ ஒரு பவுன்ஸ்? ஒரு பவுன்ன்றது தங்க கட்டி மட்டும் 3,68,500 22 கேரட். அதே இப்போ நகையை நாங்கள் செய்து எடுக்கும் போது அதோட புளிச்சு இடம் பெறும். ரெண்டா எவ்வளோ ஒரு பவுன் சங்கிலி எடுக்கணும், பொக்ஸைன் எடுக்கணும் வந்து இன்றைக்கு 3,85,000 பெறும். அது வந்து ரெடிமேட் நகைன்றதால புளிச்சு இடம் வந்து வராது. பவுன் விலையாக ஒரு ஏரியா நாம் சேர்ந்து வரும் 3,85,000 பெறும் வரும். அப்போ அண்ணன் வந்த அன்றைக்கு அதை ஆஃபர்கள் சலுகைகள் இருக்கோ அச்சதியம்னுட்டு வாடிக்கையாளருக்கு நாங்கள் அதுக்குரிய விலைக்கழிவு நகைகளை கொடுத்து கொண்டு பரிசுகளும் கொடுத்து கொண்டு இருக்கோம். சரி, நன்றி அண்ணா. அண்ணா கேட்டோட நான் வந்து ஓமன்னு சிரிச்சு கொண்டு இந்த வாய்ஸ் கட் தந்தவர். சந்தோஷம். உங்களோட வியாபாரம் சிறப்பாக நடக்கும். நன்றி. சந்தோஷ் ஜுவல்லரி. அச்சதியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து தங்களுக்கு தேவையான நகைகளை இன்றைக்கு சந்தோஷ் ஜுவல்லரியில் பெற்றுக்கொள்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இன்னும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்ற படியால் பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து பெருசாக வரையில் நகையில் பண்ணுறதுக்கு வந்துருக்கு. நாளைக்கு மட்டும் இது தொடருமா? நகையில் பாருங்க. தங்களுடைய கடைகளை பார்த்தீங்கன்னா அலங்கரித்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இது வந்து எங்களோட அண்ணாண்ட கடை. இங்கே அச்சதின்றதில் ஞாயிற்றுக்கிழமையிலாம் கடையில் திறந்தபடி இருக்கணும். என்ன மாதிரி அச்சதி கொண்டாட்டங்கள் போகுது? இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்ததாலையோ? ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் வேறு நாளைக்கு தானே இன்றைக்கு நாளைக்கு அப்படியே கொண்டாட்டம் தான். ஜெர்மனி நகை மாடத்தில் பாருங்க மிக்கி எல்லாம் வச்சு இப்போ இதில் பாட்டுகள் போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஜெர்மனி நகை மாடத்துலேயும் அச்சதி கொண்டாட்டம் வந்து களை கட்டி இருக்குது. போய் கதைச்சி பார்ப்போம். வணக்கம் அண்ணா. இந்த அச்சதியை பற்றி சொல்லுங்க. இது ஞாயிற்றுக்கிழமை வந்தது என்னமா இருக்குது? இப்போ என்னம்மா நகையில் வில்லா போகுது? இப்போ நீங்கள் என்ன மாதிரி இன்றைக்கு ஆட்களுக்கு சலுகைகள் கொடுக்குறீங்க? சலுகைகளுக்கு விலையெல்லாம் கழிச்சு கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கு கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. கிஃப்ட்டுகளும் இருக்குது. வந்து எல்லாருக்கும் இந்த பொருளுக்கு ஏற்ற வகையில் நல்லா கிஃப்ட் எல்லோரும் கொடுப்பாங்க. கிஃப்ட் எல்லாருக்கும் இருக்குது. நீங்களும் குழுக்கள் முறையில் கொடுக்குறீங்களா இல்லாட்டி? குழுக்கள் முறையில் இருந்தால் சரியாக எல்லாருக்கும் வந்து போயிருக்கும். இது வேறு எல்லா பொருள் உண்டு எல்லாருக்கும் அந்த கிஃப்ட்டுகள் இருக்குது. ஒரு ஆளுக்கு மற்றும் வந்து போயிருக்கோம். எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்குது. அண்ணன் வச்சது முன்னிட்டு பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கணும். அதோட சலுகைகள் கிஃப்ட்டுகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும்.
முக்கியமாக செஞ்சுற வேலையை பாருங்க ரோட்டில் ரெண்டு. வணக்கம் அண்ணா. வணக்கம். அச்சதியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியுமா? அக்ஷயதின்றதுன்னா இன்றைய நாள் வந்து அக்ஷய திருதின்றது காலகாலமாக எங்கள் நிறுவனத்தால் இப்போ அக்ஷய திருதின்றது ஒரு ஐஸ்வர்யமான நாள். அன்றைய நாள் தங்கம் வாங்குறது வந்து ஒரு செல்வம் புழிஞ்ச நாளான நாள். அன்றைய நாள் வந்து தங்கம் வாங்குறது வந்து இப்போ எங்கள் மக்களிடையே பாரம்பரிய முறையில் வந்து இப்போ அக்ஷயதி என்றால் தங்கம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. தான தர்மம் செய்கிறது, லக்ஷ்மி அரவணை, உப்பு, மஞ்சள் அதை ரெண்டு வாங்கி வைக்கிறது. ஏன்டா இப்போத்த எல்லாருக்குமே எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்காது. இப்போ பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். அதில் இப்போ தங்கத்தை வந்து நீங்கள் ஒன்றும் தங்கம் பண்ணணும் பெருசாக பண்ணல, ஒரு சின்னனா ஒரு தங்கத்தை வேணுனாலும் அன்றைய நாள் வேணுனதுக்குரிய ஒரு முறையாக இருக்கும். மற்றபடி இப்போ அக்ஷயதியை வந்து சில பேர் யோசிப்போம் பவுன் வைக்கிற விலைக்கு இந்த விலையில் தங்கத்தை நின்று வேண்டுறது. இன்றைக்கு நார்மலாக ஒரு பவுன் வந்து 3,68,000 போது 22 கேரட், 24 கேரட் வந்து 4,02,000 போகுது. அப்போ நார்மலாக எல்லாருக்கும் வந்து எல்லா வசதி வாய்ப்பும் இருக்காது வேண்டுறதுக்கு. அப்போ அதால் இன்றைய நாள் எங்களோட இது முறைப்படி நாங்கள் அந்த அக்ஷயதியை வளமை போல் நாங்கள் எங்களோட இதை கொண்டாடுறோம். அதில் மக்கள் வந்து எங்களோட கஸ்டமர் வாடிக்கையாளர் வந்து அவங்க நம்பிக்கைக்கும் கைராசிக்குமாக வந்து வேண்டி கொடுக்கும். இந்த முறை 2 நாள் ஆகுது. ஒரு இன்றைக்கும் நாளைக்கு. எத்தனை நேரங்கள் ஆகுது? நேரம் வந்து இன்றைக்கு வந்து 11 மணி தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றையிலேருந்து நாளைக்கு வரையும் இருக்கு. சரி. மற்ற யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அக்ஷயதி எவ்வளோ காலமாக நடக்குது? அக்ஷயதி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக அப்படி தான். 12 வருஷம். சரி, ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. உங்கள் கடையில் என்னம்மா இன்றைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க சலுகைகள் வேறு உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு? எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு வந்து விசேட விலக்கழிவுகளும் மற்றது அவைக்கு பெருமதி மிக்க பரிசு பகுதிகளும் கொடுக்குறோம். மற்றது விலையிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். தாங்க கொடுத்து கொண்டிருக்கீங்க. நாளைக்கு கொடுக்குறீங்களா? இன்றைக்கு மட்டும்? நாளைக்கு கொடுக்குறோம். 2 நாளும் கொடுத்து கொண்டிருக்கீங்க. ஓகே, நன்றி. நன்றி. இங்கே பாருங்க ஃபாரினர்ஸோட சேர்ந்து மிக்கி மவுஸ் ஆடுறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. சிங்கப்பூர் நகையா? என்னம்மா அச்சதிக்கு வியாபாரங்கள் யாழ்ப்பாணத்தில் தான் போகுது? முந்தைய பால் 2 நாள் வந்து இந்த மாதிரி 2 நாள் இருக்கும். அக்ஷய 2 நாள் இல்லை நம்ம இங்கே பால் வந்து இந்த மாதிரி அப்படியோ இந்த மாதிரி. என்னம்மா அச்சதிக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த பொருளாதார நெருக்கடியில் நகைகள் எல்லாம் மக்கள் வேண்டக்கூடியமாக இருக்குதோ? குறைவு. இப்போ உங்கள்கிட்ட அக்ஷயதிக்கு வந்தாங்க நீங்கள் அக்ஷரம் சலுகை செய்கிறீங்களா? நகையும் விலை கூட, அதனால் இப்போ காப்பான் எடுக்கிறவ அரைக்காப்பான் தான் எடுக்கணும். நான் எடுக்கக்கூடிய தான் எடுக்கணும். காப்பி அதுவும் பிரச்சனை எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்குது. இந்த வருடத்துக்கு என்ன கல் வச்ச நகை போட்டால் நல்ல? இந்த ஒவ்வொரு வருடமும் வந்து மக்கள் இந்த ஒரு கல் சொல்லி தான் அந்த 9 கற்களில் இந்த கல் வைக்கணும்னு சொல்லி இந்த ராசிக்கு ஏற்ற வள்ளி லலிதா ஜுவல்லரி அச்சயமோட பாருங்க. சரி.